ஈஸியாக இருக்கும். என்ன சார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் பெங்களூர் சாரதா திரையரங்கிலிருந்து வரவேற்கிறோம். இங்கே பாருங்கள், மாலைகள் வந்து இறங்கி கொண்டிருக்கின்றது. இந்த மாலைகளை தலைமை பொறுப்பேற்று அண்ணன் லோகேஷ் அவர்கள் அனைத்தையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீபாவளி திருநாளில் மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக அண்ணன் லோகேஷ் அவர்களுக்கு ஒரு பெயர் சூட்டி நாம் மகிழ இருக்கிறோம். அண்ணன் லோகேஷ் அவருடைய பெயர் இன்று முதல் மலர் மன்னன் என்று அழைக்கப்படுவார். நம்முடைய மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக அவருடைய பெயர் மலர் மன்னன் என்று அழைக்கிறோம், மகுடம் சூட்டியிருக்கிறோம். இதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். பாருங்கள், மாலைகளை ஒன்றொன்றாக கொண்டு வந்து இந்த தீபாவளி திருநாளில் பூக்களின் விலை விண்ணை தொட்டிருக்கிறது என்பது நாடறியும். இந்த தருணத்தில் கூட சற்றும் கூட சலிக்காமல் அண்ணன் லோகேஷ் அவர்கள் இந்த மாலைகளை சுமார் 50,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து இங்கு கொண்டு வந்திருக்கிறார். இவர் கடந்த வாரம் இதயக்கனிக்கு சென்னை கொண்டு சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது சென்னையில் நடைபெற்ற இதயக்கனி 100வது நாள் ஆல்பர்ட் திரையரங்கில் இவர் இங்கிருந்து மாலைகளை கொண்டு சென்றிருந்தார். மீண்டும் இங்கு இந்த திரைப்படம் வெளியிட்ட காரணத்தினால் சற்றும் கூட சலிக்காமல் இங்கேயும் மாலைகளை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய குழு சார்பாக அனைவருக்கும் நாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைவருக்கும் இனிய தீபாவளி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நினைத்தது முடிப்பவன் திரைப்படம் மூலமாக அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணன் லோகேஷ் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த திரைப்படத்தை காண்பதற்கு பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மற்றும் பல மாவட்டங்களிலிருந்தும் பல ராஜ்யங்களிலிருந்தும் மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக சிறப்பான ஒரு தருணம் இது. தலைவருடைய பக்தர்கள் திரையரங்கை நோக்கி படையெடுக்க தொடங்கிவிட்டார்கள். பாருங்கள், மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக அண்ணன் லோகேஷ் அவர்களுக்கு மலர் மன்னன் என்ற பட்டம் சூட்டுகிறோம். அந்த பட்டம் சூட்டுவதில் நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், அண்ணன் மலர் மன்னன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்று முதல் அண்ணன் லோகேஷ் அவர்களுடைய பெயர் மலர் மன்னன் என்று மலர் மன்னன் லோகேஷ் அவர்கள், மலர் மன்னன் லோகேஷ் அவர்கள், மலர் மன்னன் லோகேஷ் அவர்களுக்கு மகுடம் சூட்டுகிறோம். ஆமா, மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பட்டத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஆமா. சொல்லுங்க, எப்படி இருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். இன்று தீபாவளி நெருங்கி கொண்டிருப்பதால் அனைவருக்கும் இனிய தீபாவளி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தீபாவளி நடந்துக்கிறதுனால எல்லாருக்கும் இங்கே வந்துக்கிற சகோதர சகோதரர்கள், தாய்மார்கள், பெரியவர்கள், சிலர்கள் அனைவருக்கும் எங்களது என்று மறாத எம்ஜிஆர் விசுவாசிகள் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இன்று எங்களால் போற்றப்படும் ப்ரொடியூசர், டைரக்டர், தயாரிப்பாளர் இதயக்கனி எம்ஜிஆர் அவர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வணக்கம். திருப்பின்னா நீங்க சொன்ன ஒரு சப்ஜெக்ட் அது எனக்கு உங்களுக்கு வேணா அன்புள்ள இருக்கலாம். எனக்கு எப்பவுமே என்றுமே மலர் மன்னன் அவர் ஒருத்தர் தான். ஆமா ஆமா, நாங்க சாதாரண மன்னன். அவருக்கு மலரால் அலங்கரிக்கணுன்றதுக்கு அவருக்கு என்ன மலர் மன்னன், மன்னாதி மன்னன், நாடோடி மன்னன், ஊருக்கு உழைப்பவர் அவருக்கு பட்டம் தரலாம். நான் அவருடைய தொண்டன். என்னைக்கும் என்றும் மறாத எம்ஜிஆர் விசுவாசி லோகேஷாவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். மன்னராவே மறைந்தார், அது நாடறிந்த உண்மை. அப்போ அவருக்கு நீங்க மகுடம் அவரு மண்ணில மறைஞ்சாலும் எங்கள் மலர் மன்னனும் அவர்தான், மன்னாதி மன்னனும் அவர்தான். எங்கள் பார்வையில் நீங்க தான் மலர் மன்னன். மலரால் அலங்கரித்தால் அவர் மன்னன், நாங்கள் நாடோடி. அதுக்குத்தான் நாடோடி மன்னன். என்றுமே அவர்தான் மன்னன், நாங்க என்றுமே நாடோடிகள். அவருக்காக தீபாவளி டைம்ல எக்கச்சக்கமான செலவாயிருக்கு. செலவு இருக்கும். இருந்தாலும் எங்க மலர் மன்னன், மன்னாதி மன்னன், பாரதத்னா டாக்டர் புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல்
கொடை வள்ளல் வாரி தந்த வள்ளல் சத்துண தந்த சரித்திர நாயகன் எம்ஜிஆர் அவர்களின் இந்த இதை விழாவை ஏற்பாடு செய்த பழனிக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதற்காக இந்த மலரை வாங்கி வந்துக்கிறோம். இன்னைக்கு மலரால் அவர் அலங்கரித்து தீபாவளி திருநாளை கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். தொடரும் தொடரும் மீண்டும் மீண்டும் தொடரும். தொடரும். இருந்தாலும் நான் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். ஆமா. சார் மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் ஆபரேட்டர் நல்லா இருக்கீங்களா சார்? ஐயா, இந்த மாலை எல்லாம் நம்ம லோகேஷ் சாருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரீம். பெங்களூர் சாரதா திரையரங்கம் விழாக்கோலம் சூழ்ந்திருக்கிறது. மாலைகளை ஒன்றொன்றாக ஏற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வெள்ளம் தியேட்டரை முற்றுகையிட்டிருக்கிறது. இந்த தீபாவளி திருநாளில் மிக மகிழ்ச்சியுடன் மக்கள் கொண்டாடி வருகிறார் தலைவர் திரைப்படத்துடன். மற்றும் இந்த விழாவை சிறப்பிக்கும் வகையில் இங்கு மாலைகள் போடுவது மட்டுமல்ல, இனிப்புகள் வழங்குவது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை டாக்டர் அமுத சுரபி எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை சார்பாக இலவச இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தயார் செய்திருக்கிறார்கள் அந்த விழாவை. அதுவும் ஒரு கவனிக்க தகர்ந்த ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது. மற்றும் இந்த விழாவில் ஏழை பெண் மகளிருக்காக இலவச புடவைகளும் மற்றும் இனிப்புகளும் வழங்கி மகிழ்வதற்கு புரட்சித் தலைவர் ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த புடவை வழங்கும் விழா மற்றும் இலவச இரத்த தான முகாம் விழா திரு ஐயா பழனி அவர்கள் மற்றும் ஆர்ஜே சுதர்ஷன் அவர்கள் இருவரும் சேர்ந்து இந்த விழாவை நடத்தி வருகின்றார்கள். மிக மைய பகுதி இது, இந்த பெங்களூரினுடைய பகுதி. பாருங்கள், மக்கள் வெள்ளம் அலைமோதுகிறது. தலைவருடைய பேனர்களுக்கு மாலைகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது. இந்த காலத்தில் ஒரு மனிதன் மறைந்து 50 ஆண்டுக்கு பிறகு இப்பேற்பட்டு ஒரு செயல் விழா நடக்கிறது என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். வேறு யாராலும் இதை ஈடு செய்ய முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு பக்தர் அவர்கள் கற்பூரம் சூடம் ஏற்றிவிட்டு சுமார் ஒரு 50 தேங்காய் எடுத்து வந்து சூறைக்காயை உடைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர் கடந்த மாதம் அருணா திரையரங்கும் வந்து இதே போல் செயலை செய்தார். தேங்காயை உடைத்தார். மிக ஒரு முக்கியமான தருணமாகும். வழங்குகிறார். இது புரட்சி தலைவருடைய புகழுக்கு மகுடம் சூட்டும் நிகழ்வாகும். புரட்சி தலைவருடைய இந்த திரைப்படத்தை காண வரும் ரசிக உள்ளங்களை, ரசிக பெருமக்களை எங்களது அமுத சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் சார்பில் நானும் சரி, எனது சகோதரர், எனது அறக்கட்டளையின் செயலாளர் திரு ஆர்ஜி சுதர்ஷன் 20 சார்பிலும் வருக வருகவென வரவேற்கிறோம். அனைவரும் வருக.
திருப்பி ஆமா அம்மா இருங்க அம்மா லட்டு வாங்கிட்டீங்களா கொடுங்க ஏய் இருப்பா புரட்சி தலைவருடைய தீவிரமான பக்தர் இவரு, வயதுல மூத்தவர், எங்களது அன்பு நண்பர் திரு மோகன்குமாரோடைய தந்தை. நீங்க இந்த படத்தை பார்க்க வந்ததுல பெருமை, எனக்கா ரொம்ப தூள் வந்து வந்துட்டு இருக்கீங்க, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். வருக சார், டிக்கெட் கட் பண்ணிக்கிறா சார், டிக்கெட் கட் பண்ணி இருங்கப்பா, டிக்கெட் கட் பண்ணிக்கிறேன் சார், ப்ளீஸ் அவ்வளவுதான் கொடுத்தீங்க அவங்களுக்கு. அவங்களுக்கு இல்லை, போங்க பெரியவங்களுக்கு தான், போங்க இங்க பாருங்க சார். அவ்வளவுதான், போங்க இருங்க சார். அவ்வளவுதான் போங்க. ஸ்வீட் வாங்கிட்டீங்களா சார்? நான் இப்போ ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் ஸ்வீட்டை தரேன், ஒரு நிமிஷம் போங்க உள்ள. இந்தா லோகே சார், போங்க உள்ள மேல போயிடுங்க. வா நில்லுமா, அப்படி அவ்வளவுதான். போனா லட்டு வாங்கி போனா. அண்ணா டிக்கெட் ஸ்வீட் வாங்கிமா சார், வாங்க நீங்க அது அங்கே இருக்கும். வச்சு கையில் அப்படியே டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய மாபெரும் திரைக்காவியமான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே பெங்களூரில் தொடர்ந்து 2வது முறையாக சாரதா திரையரங்கில் மாபெரும் வெற்றி சாதனையாக இங்கே மக்கள் கூட்டம் அலைமோதி வந்து கொண்டிருக்கிறது. திரைப்படத்தை காண்பதற்காக இந்த திரைப்படத்தை காண வரும் புரட்சி தலைவருடைய பக்தர்களுக்கு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய திருப்பெயரில் உரிமை குரல் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் நலிவுற்றோர் நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் சேவா ரத்னா லயன் டாக்டர் எம்ஜிஆர் ரவி ஐயா அவர்கள் எல்லோருக்கும் இனிப்பு வழங்கி இங்கே உள்ளே அழைக்கிறார் திரைப்படத்தை காண்பதற்காக. அதை போலவே மதுரை மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மாமணி திரு எம் சண்முக இனிப்பு கொடுக்குற விசேஷம். நம்ம அருமை சகோதரரும் நம்ம அருமை சகோதரர் சிக்பல்லாப்பூர்ல இருந்து வந்துருக்காங்க, அவரும் மேடமும். அதனால இந்த விழாவில் வந்து கலந்துக்கணும். சாரதா தேட்டரில் நினைத்ததை முடிப்பவனுக்கு அங்கேயே 2 வாரமும் வந்து கலந்துக்கினாங்க. சந்தோஷம் ஆச்சு. மீண்டும் காலையில் அவருக்கு தெரியாதான், மீண்டும் ஃபோன் பண்ணி சந்திச்சு இந்த இணைப்பு ஏற்பாடு அண்ணன் மணி நம்ம கோபி பொண்ணு, அவங்க பொண்ணு, இவங்க இந்த ஏற்பாடு பண்ணிக்காங்க. என் கையில கொடுத்தாங்க, உங்க கையாலேயே கொடுங்கன்ட்டு இதை நான் சொல்லிக்கிறேன். அவங்க இனிப்பு வழங்குறதுக்கு. ஆனாலும் இருந்தாலும் சகோதரி இந்த நிலைமையிலே வந்து தலைவர் படத்துக்கு இனிப்பு வழங்கினது அவங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றியை தெரியுது. என்று மறாத எம்ஜிஆர் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து அவங்க தகப்பனாருக்கும் நான் நன்றியை சொல்லணும், சகோதரிக்கு நன்றி சொல்லணும். தொடர்ந்து அன்பேவால இருந்து தொடர்ந்து சிக்பல்லாப்பூர்ல இருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் படத்துக்கு வந்து அவங்களால முடிஞ்ச இனிப்பு வழங்குறாங்க.
இந்த தலைவருடைய திரைப்படத்துக்கு இனிப்பு வழங்குறதுக்காக என்ன அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? திரையரங்கிலே வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதுதான் எங்களுக்கு தீபாவளி. எல்லா பண்டிகையும் ஒட்டுமொத்தமான பண்டிகை கொண்டாட்டம் இதுதான். பாருங்க, தாய்மார்களை இத்தனை பேரை பார்க்கும் பொழுது எப்படி வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா கூட்டம், எத்தனை ஆர்வம் இருக்கு. இவங்க எல்லாம் தலைவருடைய படத்துக்கு வராங்கன்னா அது தலைவர் நேசிக்கிறதுக்கும் தலைவர் இறைவனா இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கான அடையாளம் சார். மிக சிறப்பு சார், உங்களுடைய பணி மேல மேல வெற்றி. நன்றி நன்றி சார், வாழ்த்துக்கள் சார். சாப்பிட்டேன் சுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் செயலாளராகிய நான் ஆர்ஜே சுதர்சன் இந்த நிலத்தை முடிப்பவன் படத்திற்கு 2 வார்த்தை இருந்துச்சு. இருந்தாலும் அண்ணா தேதிங்கிறதுனால 17ஆம் தேதி நாங்கள் இது பண்ணோம். தலைவருக்கு பிடிச்சது 17. அதே மாதிரி நாம் இந்த நேத்தை முடிப்பவனுக்கு பொன்மனச்சோழன் பக்தர்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்ததுக்கு மிக மிக நன்றி, வணக்கம். அருமை நண்பர் சகோதரர் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த திரு எஸ் லோகேஷ் அவர்கள் எந்த படம் தலைவருக்கு வந்தாலும் எந்த தேர்தலில் வந்தாலும் அவரை அடிச்சுக்கிறதுக்கு அவரை நிச்சயத்துக்கு ஆள் கிடையாது. ஏன்னா பணம் காசை பற்றி யோசிக்கவே மாட்டார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வண்டியா மாலைகளை கொண்டு வரும். அந்த மாதிரி மாலைகளை கொண்டு வந்து இன்னைக்கு தலைவருடைய படத்துக்கு போட்டுக்கிட்டாலும் அவர் தான். அது அப்படி ஏராளமான மலர்களால் மக்கள் திலகத்தை அழகு பார்ப்பவர் திரு எஸ் லோகேஷ் அவர்கள். ஏன்னா அந்த பொன்முக தலைவனுக்கு பூமாலைகள் அவர் நீக்கினது பார்த்ததில்லை. அவர் இருக்கும்போது அவர் கழுத்துல அந்த அளவுக்கு லாரியில கொண்டு போகலாம், அவ்வளோ அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது போல இந்த பெங்களூர்ல அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த எஸ் லோகேஷ் அவர்கள் தலைவருடைய பட பேனர்களை கொண்டு வந்து குவிக்கிறதுல அவர் கில்லாடி தான். அதனால அவருக்கு வந்து லோகேஷ் என்ற பேரு வேண்டாங்க சார். மலர் மன்னன், மலர் அழகன், மலருக்கு அழகன், புரட்சி தலைவருக்கு அழகு சேர்ப்பவர். இப்படிப்பட்ட அந்த அருமை நண்பருக்கு மலர் மன்னன் என்கின்ற வேண்டிய காரணம் முழுக்க உண்மையான உழைப்பு. இன்னொன்னு சார் இவரு சொல்லணும்னாக்கா சார் இவருக்கு சொல்லணும்னா நானும் சுதர்ஷன் சாரும் இந்த எழுத்தது முடிப்பவன் திரைப்படத்தை சாரதா திரையரங்கு கொண்டு வரணும்னா எங்களை தூங்க விடாம தொல்லை கொடுத்து சார். நாங்க சத்தியம் என்ன எம்ஜிஆர் ரசிகருக்கு ஒரு குறிப்பிட்டு இதை நினைச்சதை முடிப்போனியா? அது இருந்தது போடணும்னு ஒரு எண்ணம். அப்படியே நீங்க நினைச்சதை முடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க தான் நினைச்சதை முடிப்போம். இவரு மட்டும் இல்ல சார், இந்த படத்துக்கு ஏகப்பட்ட வரலாறு உண்டு சார். தலைவர் நடிக்கிற காலத்துல இருந்து இருக்கிற வரலாறு உண்டுங்க. பக்தர்கள் தொண்டர்கள் நாங்க கொண்டாடுற இந்த விழாவுக்காக ஒரு பெரிய வரலாறு உண்டு. அதுல சின்ன சின்ன விஷயங்களை சொல்லலாம். எப்படி இந்த சாரதா திரையரங்குக்கு எனது முடிப்பவன் கொண்டு வரதுக்கு மூல காரணமா இவரு இருந்தாரோ, இந்த படத்தை கொடுக்கறதுக்கு பெரிய மனசு வேணும் இல்ல. கண்டிப்பா சார். இதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து சக்தி மாரியம்மன். நான் ரிலீஸ் பண்றதை தவிர்த்துட்டேன், நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்க அமிர்தத்துறை அறக்கட்டளைக்கு விட்டு கொடுத்த பெருமை திரு ரவிக்குமாரா சார். எல்லாருக்குமே ஆண்டவனோட செயல், அவரோட செயல் இருந்து நல்லபடியா அவருக்கு எல்லாமே துணை இருந்து இன்னும் எல்லா படமும் பண்ணுவோம். அடுத்தது ரிக்ஷாக்காரனும் பண்ணுவோம். அதுவும் இதே மாதிரி பெரிய லெவலில் கண்டிப்பா. மிஸ்டர் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் சார்பாக அகராவரம் பகுதியை சேர்ந்த அண்ணன் லோகேஷ் அவர்களுக்கு மலர் மன்னன் என்ற பெயர் எங்களுடைய யூடியூப் சேனலாக தான் நியமிக்கப்பட்டது. அந்த மகுடத்தை அண்ணன் அமுத சுரபி டாக்டர் பழனி அண்ணன் அவர்கள் சுதர்சனுடன் இணைந்து மலர் மன்னன் லோகேஷ் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சார் அது மட்டும் இல்ல சார், இந்த படம் இந்த திரையரங்குல இவ்வளவு மக்கள் கூட்டம் இருக்கு. எந்த விதமான முகம் சொல்லிக்காம, சாப்பாடுக்கு போகாம, காபி டீக்கும் குடிக்காம, மக்களுகளை அன்போடு பேசி வாங்க வாங்க படத்தை பாருங்கன்னு சொல்றதுல நம்ம ராமச்சந்திரன் சார் அவரு கூட எங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும் சார். பெரிய ராமச்சந்திரன் சார் அவரை அவர் சேர்த்துக்கோம். இப்ப அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளை நிறுவனர் கானா பழனி அவர்கள் இந்த முழு மூச்சோட ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி சார்.
வாய்ப்பு கொடுத்தது நீங்க சார். நீங்க தான். ஏன்னா நீ மெயின் செகண்ட் தேர்டு கர்நாடகா பிலிம் எம்ஜிஆர் படம் பண்ண காரணமே எங்களுக்கெல்லாம் வந்துட்டு வர காரணமே நம்ம லோகேஷ் சார் தான். இன்னைக்கு அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு எந்தமே தைரியம் வராது எங்களுக்கு. இன்னைக்கு அவர் முழுக்க எல்லாம் வெளியே எடுத்துட்டு வந்துட்டாரு. காரணம் இவர் தான். என்னோட நன்றியை தெரிஞ்சிருக்கிறேன். நாங்க படம் பண்ணதோட இவரோட உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. அதுக்காக கடவுளே அவரோட தலைவரோட ஆசீர்வாதம் என்னைக்குமே அவர் மேல இருக்கணும்ன்ற நான் வேண்டிக் கொள்றேன். இது வந்து யூடியூப் சார் உங்க பேரு வந்துட்டு இதுல ரொம்ப பெரிய உழைப்பு நம்ம லோகேஷ் சாரோட ரொம்ப உழைப்பு. இவங்க 2 பேர் உழைப்புல எல்லா ரசிகரும் வெளியே வந்துட்டாங்க. இனிமேல யாரும் தடுக்கவும் முடியாது. இதுக்கு மேல பெருசா வளரணும்னு நான் ஆசைப்படுறேன். முழுக்க லோகேஷ் என்ற ஒரு நபர் என் கூட உழைக்கிற எல்லாரும் என்றும் மறவாத எம்ஜிஆர் விசுவாசிகள் தான் இந்த லோகேஷ். எனக்கு இந்த தண்ணி எதுவும் இல்லை. என் கூட மலர் மன்னன் என்ற பெயருக்கு பொருத்தமானவங்க நீங்க. வாழ்த்துக்கள். தலைவர் பின்னாடி நாங்க எல்லாம் வந்தோம். இன்னைக்கு நாங்க எல்லாம் வீட்டுல இருந்தவங்க எல்லாம் வெளியே போட்டோம். மலர் மன்னன் மன்னாதி மன்னன் எல்லாரும் அவர் கூட்டு வந்துட்டாரு. இன்று முதல் அண்ணன் லோகேஷ் அவர்கள் மலர் மன்னன் என்று அழைக்கப்படுவார். ஒரே